பொண்ணு கீதாவுக்கு கிரில் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா கிரில் சிக்கன் செஞ்சு கொடுமான்ட்டு. நல்லா கேட்டிருந்தா செஞ்சு கொடுமான்ட்டு. இதான் அவளுக்காக செய்ய முடிஞ்சிச்சு. சரி காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர டைம் தானே, சர்ப்ரைஸா இதை கொடுத்துட வேண்டியதான். ஆனா அம்மா அக்கா கீதா வந்துட்டாலே இது செய்யறது அவளுக்கு தெரியக்கூடாதே. நீ செய்யறது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்ட்டு. கீதா அம்மா என்னை கூப்பிட்டா ஆளைய காணா. அம்மா திரும்பவும் அம்மா அம்மான்னு கூப்பிடா, நான் ஆளைய காணாமே. கீதா கீதா என்ன வீட்டுக்கு வெளியே ஆள காணா? ஆனா அவ சத்தம் மட்டும் கேக்குது எனக்கு. வேலை மனப்பிரமையா இருக்குமோ? அவளை நினைச்சு செய்யறதுனால அவளை கூப்பிடுற மாதிரி எனக்கு கேக்குதோ? கீதா ஒரு வேலை மனப்பிரமையா தான் இருக்கும். சரி வர லேட் ஆகும் போல இருக்கு, நம்ம இதை சுட்டு சீக்கிரம் உள்ளார போவோம். அம்மா கீதா நீங்கதான் இருக்கியா? வாண்டு கீதா கீதா எத்தனை வாட்டி கூப்பிடுறதோ நீ என்கிட்ட விளையாடுறியா நீ? அப்புறம் நீ மட்டும் எனக்கு தெரியாம கிரில் சிக்கன் செஞ்சு தரணும்னு நினைச்சியே. வாச கொள்ளையில கிரில் சிக்கன் செய்யற மனம் உள்ளார வரும்போது அவ்வளவு மனமா இருந்துச்சு. இதுல என்கிட்ட ஏமாத்திரியாக்க நீ? கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிக்காம பெரிய உலக அதிசயமா? நீ வேற நீ ஏமாத்து நினைச்சிட்ட பாத்தியா? ஏய் அடிதான் வாங்க போற பாரு. உன்கிட்ட எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன், ஆனா உனக்கு இப்பதானே செய்ய தோணுச்சு. ரொம்ப நாளா என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதா. உனக்கு இன்னைக்கு பிடிச்சதை செஞ்சிருவோன்ட்டு தான் உங்க அப்பாட்ட நைஸா வாங்கிட்டு சொன்னேன். அப்பாவும் எனக்காக பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா அவர் எங்க வாங்கிட்டு வந்தாரு? காசை கொடுத்தா நான் வாங்கிட்டு வந்தேன். பாரு சரி வா, அம்மா சூடா சுட்டு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. சரிம்மா. அப்பா வாசமே சூப்பரா இருக்கு. என்னம்மா போட்ட? சஸ்பென்ஸ் சொல்ல முடியாது. சொன்னா நான் கத்துக்க வேணா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகும் போது இதெல்லாம் நீ கத்துக்குவ. சரிம்மா. யார் கூட வந்த இன்னைக்கு? நீ அவ வந்த? தனியா தான் வந்தேன். ஆதி மாப்பிள்ள கூட வரல? அவர் வந்து வண்டியில இறக்கி இல்லையா? அம்மா வந்தான், வேலையா இருக்குன்னு வரவே இல்ல. கீதா என்ன அவ இவன்னு பேசிட்டு இருக்க? வீட்டு வருங்கால மாப்பிள்ள உனக்கு புருஷனாக போறவரு, அவரை போய் வாடா போடான்னு பேசலாமா? அதே கூப்பிடணும்ல. உங்க அப்பாவும் காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம். இன்னை வரைக்கும் உங்க அப்பா வாங்க போங்க தானே கூப்பிடுறேன். நீ மட்டும் என்ன வாடா போடான்னு கூப்பிடுறது நல்லாவே இல்ல. அதே வாங்க போங்கன்னு சொல்லணும் சரியா? போமா அலாம் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன், வாடா போட தான் கூப்பிடுவேன். அவனை என்னாலே அடங்க மாட்டியா நீ? ஒரு அரை போட்டாதான் ஒழுங்குபடுவேன். எனக்கு இப்ப பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு நீ அடிக்கிறேங்கிற. நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற. கேக்குறேமா, வாங்க போங்கனே கூப்பிடுறேன். சரி சரி. அப்பாக்கு எனக்கு கிரில் சிக்கன் பிடிக்காதேமா. அப்பா சாப்பிடறதுக்கு என்ன செஞ்சிருக்க? அப்பா சாப்பிடறதுக்கு ஒண்ணும் செய்யல. அப்புறம் அவர் எப்படிமா சாப்பிடுவாரு? அப்பா சாப்பிடல சாப்பிடாம போறாரு, நமக்கே நான் வந்துச்சு. நம்ம இப்படி சொல்ற? அப்பாவும் பாவம்ல, அப்பாக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் செஞ்சிருக்கலாம்ல. எவ்வளவு வேலை தான் நானும் செய்யறது. வேலை 2 மணி நேரம் இழுத்துருச்சு எனக்கு. உங்க அப்பாக்கு மட்டன் செஞ்சேனா அவ்வளவுதான். பொழுதனைக்கு அடுப்பாங்கிற பக்கமே உட்காந்துருக்க வேண்டியதான். ஏ பாத்தியாமா, அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர மாட்டீங்களா? அப்பாவே வேலை முடிஞ்சு வந்துட்டாரு. என்ன வந்துட்டீங்களா? வந்துட்டேன். என்ன பொண்ணுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இல்ல அதுக்குதான் உங்கள்ட்ட காசு கேட்டேன். ஓஹோ இதுக்காகத்தானா? மொத்தம் அம்மாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. உன் பொண்ணு முன்ன சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டு இப்ப என்ன தனியா விட்டுட்டீங்க. உன் பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுக்குற, ஆனா என்னைய மறந்துட்டீல. அப்படி கேளுங்கப்பா, யாருங்க உங்களை மறந்தது? அப்புறம் எனக்கு பிடிச்சது எதுவுமே செய்யல நீ. யார் சொன்னது? எனக்கு பிடிச்சதும் உள்ளார செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க தாரேன். ஆசை பொண்டாட்டியே அப்படியே எனக்கு ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்க. நேத்து நைட் வச்ச சாப்பாடு மிச்சமாயிருச்சு, நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு பழைய சோறு, அம்மாக்கு பொண்ணுக்கு கிரில் சிக்கனு மட்டும் பழைய சோறு சாப்பிட்டு தூங்கணுமாக்கும். என்ன பண்றது, அதே சாப்பிட்டு தூங்குங்க. பழைய சோறு எவ்வளவு நல்லது தெரியும்ல? ஏ பழைய சோறு காத்தால சாப்பிடலாம், நைட் யாராவது சாப்பிடுவாங்களாக்கும்? சாப்பிட்டா நல்லதுதான். அப்பா ஏமா இப்பெல்லாம் சொல்ற? என்னடி பண்றது? அப்பா குடுக்கற காசு கரெக்டா இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்காக கொஞ்சமா வாங்கிருக்கலாமா? அம்மா வாங்கிதான் உனக்கு பத்தி இருக்குமா? உனக்கே முழுசா ஒண்ணு வேணும்ப, அப்ப இன்னொன்னு எனக்கு வேணும்ல. சரி பரவாயில்ல, 2 பேரும் இன்னைக்கு ஆசை தீர சாப்பிடுங்க. எனக்கு பிடிச்சதை இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். தயிர் ஊத்தி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் சாப்பிடுங்க. வயிறு நல்லா கூலிங்கா இருக்கும். சரி இதான் இன்னைக்கு சாப்பாடுனா சாப்பிட்டுதான் ஆகணும், பச்சை தண்ணி தான் குடிக்கணும். என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? சும்மா தான் சிரிச்சேன். அம்மா நக்கல் அடிக்கிறாங்கப்பா. பார்த்து என்ன இழிப்பு வேண்டி கிடக்கு அவளுக்கு? ஏங்க என்ன ஏங்க, நாங்களாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு பிடிச்சத வாங்காம விட்டுருப்பேன் நானு. உங்களுக்கு பிடிச்ச மட்டன்லாம் இங்க செஞ்சு வச்சிருக்கேன். மட்டன் சுக்காவும் மட்டன் குழம்பும் வச்சிருக்கேன். நிஜமாவா விஜயா? என்னங்க நிஜமாதான் சொல்றேன். வீட்டுல நம்ம 3 பேர் இருக்கோம். ஒருத்தருக்கு மட்டும் பிடிச்சதை செஞ்சுட்டு உங்களை பட்டினி படம் நல்லாவா இருக்கும்? அதுக்காக தான் உங்களுக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வந்து செஞ்சாச்சு. சரி விஜயா. சரி வாங்க 3 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். சரி சாப்பிடலாம்ல? சாப்பிடலாமா, ஆனா கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. ஏன் போயிட்டு வந்துட்டேல, மேம் ஹோம்வொர்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அது ஒவ்வொன்னா பண்ணணுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாமா? நான் இதெல்லாம் சாப்பிட்டு ஹோம்வொர்க் பண்ணா தூங்கிடுவேன். நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு மேம் கிட்ட நல்லா திட்டு தான் வாங்குவேன். நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க, போயிட்டு ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்துறேன். ஏய் வாடி சேர்ந்து சாப்பிடலாம். நான் சொல்றேன்லமா, விடுதலை வேலை இருக்கு முழுக்க முடிக்கணுங்குது, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? சரி நீ போய் ஹோம்வொர்க் எழுது, சிக்கனை போட்டு வைக்கிறேன். சரிம்மா. அப்படியே கிரில் சிக்கன் போட்டுட்டு எல்லாத்தையும் தின்றாதம்மா. உங்க பொண்ணுக்குள்ள எவ்வளவு தூரம் இவளுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். என்னைய பார்த்து எப்படி பேசுறா பாருங்க, எல்லாத்தையும் தின்றாதன்ட்டு. முன்னு கரெக்டா தான் சொல்லுது. செஞ்சிட்டு இருக்கும்போதே பாதி உள்ளார போயிருக்குமே உனக்கு. அப்படி சொல்லுங்கப்பா, முச்சதே பைத்துக்குள்ளார பாதி உள்ளார போயிருக்கும். பாக்கு பொண்ணுக்கு ஓவர் கொழுப்பா தான் ஆயிருச்சு. உள்ளார போங்க, போங்க உள்ளார. ஆண்டி கோவமாகற? கடுப்பேத்துற மாதிரி பேசுனீங்கன்னா? சரி யாரும் எதுவும் பேசல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். போட்டு வை, பாப்பா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க. ஓ சீக்கிரம் எல்லாத்தையும் ஹோம்வொர்க் பண்ணு, ஆரி பேச்சு நல்லாவே இருக்காது. சரிம்மா. சத்யா நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என் கூட நீ பேசவே மாட்டேங்கிற? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா பழகிந்தப்ப கூட நல்லா என்கிட்ட பேசிட்டு இருந்த,
ஆனா இப்ப என் லவ் உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் நானு? ஏன் சத்யா இப்படி பண்ற? ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆசைப்பட்டு சொல்றேல, நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. வேணாலும் நீ ஏன் என்னை உதாசீனப்படுத்துற? அப்படி ஒரு பெரிய தப்பு நான் எதுவும் பண்ணவே இல்லையா உனக்கு? நானும் ஒரு தடவை காலேஜுக்கு வரும்போதும் ஒரு நாள் காலேஜுக்கு வரும்போதும் நீ என்கிட்ட நல்லா தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். நீ தான் என் கூட முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, சிரிக்க கூட மாட்டேங்கிற. நீ பண்ணிட்டு இருந்தா என்னதான் பண்றது சத்யா? நானும் உனக்கு வேணா என்னை பிடிக்காம இருந்திருக்கலாம், லவ்வே செட் ஆகாது வேணாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாதுல்ல. உன்னை பார்த்த தருணமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல மெல்ல அப்படியே காதலா மாறிடுச்சு. நீ புடவை கட்டிட்டு காலேஜுக்கு வரவும் அப்பையில இருந்து உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணா உன்னை ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த நினைப்போட தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த கணமே என் லவ் உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன்னு சொன்னா நல்லா ஏத்துக்கவே முடியல சத்யா. ஏய் நவீன, ஜனல் என்னடா பண்ணிட்டு இருக்க? யார் கூட பேசிட்டு இருக்க நீ? யாரு கூடயும் பேசலமா, சும்மா தான் நிக்கிறேன். அதான் நிக்கிறேனா? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். 10 நாளா நீ சரியே இல்ல. வந்தாலே சோகமா உட்காந்துற. தனியா இருக்க விடுமா, தொந்தரவு பண்ணாதேங்கிற. ஏண்டா இப்படி இருக்க? அம்மா எப்பதான் புரிஞ்சுக்க போற? தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கதானே அம்மா உன்கிட்ட பேச வரேன். என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும் அம்மா உன்னையே தானே தேடி வரேன். சாரிமா. ஆரிமானா, ஏன்டா இப்படி இருக்க? என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும்ல. டேய், எதுவா இருந்தாலும் வெளிப்படையா அம்மா கிட்ட சொல்லு. விட்டுட்டு இப்படி சோகமா இருக்குன்னு நினைக்காத. எனக்கு தெரிஞ்சு காலேஜ்ல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அதான் நீ இப்படி இருக்கியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவும் சண்டையாடா? அப்படிலாம் இல்லம்மா. பிறவு என்னதான்டா ஆச்சு உனக்கு? இப்ப வந்தாலும் ஓப்பனா அம்மா கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். வச்சுக்குள்ள நிறைய விஷயத்தை வச்சுக்கிட்டு மூடி மறைக்கிற பாத்தியா என்கிட்ட? ஒன்னும் இல்லம்மா, என்ன தனியா இருக்க விடுமா. நோய்ங்காதம்மா, சும்மா போமா மொத. ஏய், ஏன்டா இப்படி பண்ற? தியா இப்ப கூட என் மேல எரிஞ்சு விழுற. ஆனா ஒண்ணுடா, இப்ப வேணா எரிஞ்சு விழுலாம். ஆனா நான் இருக்கும் போதும் அருமை உனக்கு தெரியாதுடா. இல்லாதப்பதான் அருமை உனக்கு தெரியும். அம்மா இப்ப என்னாச்சுன்னு இதெல்லாம் சொல்ல வந்திருக்க நீ? எல்லாம் பேசாதம்மா. உனக்கு மட்டும் இப்படி பேசினா கஷ்டமா இருக்குல்ல? காலேஜ் வந்தோடனே என் பிள்ளை என் கூட பேச முடியுதுன்ட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்காதடா. பிரச்சனையா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. இப்படி இல்லையா என்கிட்ட பேசவே பேசாத. சரிம்மா. அம்மா சரிம்மா தான் சொல்ற, வாயவே திறக்க மாட்டேங்கிற. சொல்றேம்மா. சரி சரி சாப்பிடவா. சாயந்தரம் காப்பி போட்டு வச்சேன், குடிப்பேன்னு பார்த்தா நீ வரவே இல்ல. வேண்டாமா எனக்கு. வேற என்னதான் வேணும் உனக்கு? வேற ஒண்ணு வேண்டாமா. உன்கிட்ட பேசி நீ ஒன்னும் சொன்னதுனால என்னோட நிம்மதி தாண்டா போகுது. நீ உனக்கு எப்ப சொல்லு தோணுச்சு அப்பவே சொல்லு. அப்ப என் வேலையை பாக்குறேன். கிட்ட இதே சொல்ல நினைக்கிறீல? காதல் விஷயத்த உங்ககிட்ட எப்படி நான் சொல்றது? அவனை நீ ஏத்துக்குவியா? இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாலும் ஒழுங்கா படிடா, அப்புறம் காதல் கத்திரிக்கலாம் பாத்துக்கலாம். எனக்கு அப்படி இல்லம்மா, என் மனசுல தோணிருச்சு சத்தியாதான் எல்லாமேன்ட்டு. ஒரு நாள் காலேஜுக்கு வரப்பையும் அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அப்போ என்னதான் நடக்குதுன்ட்டு. நான் செஞ்ச கேசரி எப்படி இருந்துச்சு? அப்படி பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நல்லா இருக்கு நல்லா இல்லன்ட்டு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா? நல்லா இருந்துச்சு புஷ்பா. சரி சரி. என்ன நீ திடீர்னு கேசரி எல்லாம் செஞ்சிருக்க? கேசரி செஞ்சு சாமிக்கு படைக்கணும்னு தோணுச்சு. நீங்க நம்ம பாப்பா அத்தை மாமா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தோணுச்சுங்க. நம்ம வீட்ல இப்படி சண்டையா போயிட்டு இருக்கே, என்ன இப்படி இருக்கு? அத்தை நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. என்னமோ அவங்க சண்டை போட்டு வெளியே துரத்துன மாதிரி இந்த வீட்டை விட்டு அவங்களும் போயிட்டாங்க. நினைச்சிட்டே மனசு கஷ்டமாயிருச்சு. சாமிக்கு அப்படியே கேசரி செஞ்சு படைச்சு உங்களுக்கு தரலான்னு தோணுச்சு. அதான். சரி புஷ்பா, நீ சாப்பிட்டீல? இல்லங்க, இனிமேல் தான் சாப்பிடணும். வா சாப்பிடுவா. ஏன் என்ன சாப்பிடாம இருக்க? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க. ஏன் இப்படி இருக்க? கூட சேர்ந்து தானே சாப்பிடுவ. புஷ்பா சாப்பிடலானா அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். என்ன பசி இல்லங்க, அப்புறமேட்டு சாப்பிடலாம்னு தோணுச்சு. என்ன பசி இல்ல அப்புறமேட்டு சாப்பிடுற? நீ எல்லாம் சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ புஷ்பா. இதை நினைச்சிட்டு எதை போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரிங்க. உன்கிட்ட எந்த விஷயத்தையும் நானும் மறைச்சது இல்ல. இந்த விஷயத்த மறைக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்பிளைக்கு செயினை கழட்டி கொடுத்தது எனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. எப்படி உன்கிட்ட அதை சொல்லாம நானும் மறைக்கிறது? புஷ்பா சொல்லுங்க. என்னதுங்க? வேற எதுவும் வேணுங்களா? தண்ணி வேணுங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். தாத்தா, அஜய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? அவனை நான் பாக்கணும் தாத்தா. அவனை பார்த்து 2-3 நாளாச்சுல. இதெல்லாம் வேண்டாமா. ஏன் தாத்தா இப்படி சொல்றீங்க? நானும் அவனும் தான் சேர்ந்து விளையாடுவோம். நான் இப்ப தனியா இருக்கேன்ல. இதுக்காக நீ அஜயை பாக்கணுமா? அப்பா, என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்களா அத்தை வீட்டுக்கு? ஒழுங்கா சாப்பிடு. உனக்காக பூரி செஞ்சு வச்சிருக்காங்கல்ல. பூரியா? பூரி அஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் தாத்தா, பூரியும் கேசரியும். இதையும் கொடுத்தா அவனும் சாப்பிடுவாள்ல. மணி 8 ஆயிருச்சுமா, சாப்பிட்டு படுக்க வேண்டிய நேரம் ஆயிருச்சு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, வாங்களேன், நம்ம 2 பேரும் வண்டியில போயிட்டு வந்துடலாம். அமிர்தா, இந்தப்பா நீங்க வரீங்களா? சொன்னா கேட்க மாட்டியா நீ? தாத்தா தான் வேணாங்கிறாருல, அப்புறம் எதுக்கு என்னைய கூப்பிடுற? ஒழுங்கா சாப்பிட்டு படுத்து தூங்கு போ. அல்ல ஸ்கூலுக்கு போகணும்ல. ஸ்கூல்ல அஜய பாக்குறீல, அப்புறம் என்ன? சித்தப்பா அஜய் நான் பாக்குறேன். ஸ்கூல்ல வந்தாலும் பாக்க முடியல. வேற கிளாஸ், நான் வேற கிளாஸ். லஞ்ச் டைம்ல பாக்க வேண்டியதானே? லஞ்ச் டைம்ல பாக்க முடியல சித்தப்பா. ஏன்டா பிள்ளை மிரட்டிட்டு இருக்க? பாப்பா மிரட்டிட்டு இருக்கேன். அவ சொல்றதை கேட்டீங்களா இல்லையா? தாத்தா லஞ்ச் டைம்ல எனக்கு அவனை பாக்க ஆசையா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டு முடிக்கங்காட்டியும் கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க தாத்தா. என்னம்மா இப்படி? இதான் சீக்கிரம் சாப்பிடணும். சரி அதை விடு, நாளைக்கு பூரி செஞ்சா அஜய்க்கு கொடுத்துடலாம். அவளை அதட்டி தூங்க வைப்பீங்களா? பாருங்க தாத்தா, சித்தப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்ட்டு. விடுமா, தாத்தா ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு நீ தூங்குடா. எனக்கு அஜயே பாக்கணும் தாத்தா. சொன்னா கேட்க மாட்டியா நீ? இந்த அடி போட்டதான் அடங்குவியா? பாருங்க தாத்தா, சித்தப்பாவும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, மட்டும் சாப்பிட சொல்றாரு. வீட்டுக்கு போனாலும் வேணாங்கிறாரு, திட்டுறாரு. பாருங்க தாத்தா. ஆண்டா பிள்ளை மிரட்டுற? நானே செம்ம கோவத்துல இருக்கேன். விஷயத்தை கேட்டு சாப்பிடாம வேணாமான்னு தோணுது. என்னடா அப்படி அமைதியா பேசு. விஷயம் யாருக்கு தெரியாதான் நினைச்சா நீ எல்லாத்தையும் சொல்லிடுவ போல இருக்கே. ஆனா விஷயத்தை கேட்டு அமைதியாவே இருக்க முடியல. நேர்ல போய் அந்த நாளை திட்டுன்னு தோணுது. சித்தப்பா யாரு சொல்றாங்க? என்னைய தானே. அவன் ஒன்னே சொல்லவே இல்ல, நீ ஏன்டா அழுதுட்டு இருக்க? எனக்கு அஜயை பாக்கணும் தாத்தா. அஜய் பார்த்து நானும் அவன்கிட்ட பேசணும் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. அங்க தாத்தா, இப்பவே அஜய் வீட்டுக்கு போலாம். ஏ அமிர்தா,
சொல்றீங்க? நீங்க சொல்றதுல உண்மையா? சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? இன்னைக்கு அப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. ஆனா என்னாலதான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருவேல. இந்த விஷயத்த மறைக்க வேணாம்னு நினைச்சேன். அதான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லான்ட்டு சொல்லது எல்லாத்தையும் கொட்டிட்டேன். அதுக்காக எப்படி அவர் அத்தை நகையை வாங்கி அடமானம் வச்சு தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கலாம்? எப்படிங்க இதெல்லாம்? இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஷாக்கிங்கா இருக்கா? கோவப்படணுங்க நீங்க. இப்படிலாம் பேசுறீங்க. கோவப்படாத புஷ்பா. விஷயத்தை கேட்டு கோவப்படாத புஷ்பா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. எல்லாம் மறைக்கன்னு நினைச்சீங்க என்கிட்ட. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. விஷயத்தை இதோட விட்டுற கூடாதுங்க. அத்தையோட நகையை உங்க தங்கச்சி வீட்டுக்காரு வாங்கும் போது அவங்க வீட்டுல பணம் இல்லையா, நகை இல்லையா, இல்ல ஒண்ணு இல்லையா, அத்தை நகையை கழட்டி கொடுத்துருக்கணும். அதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. முதல்ல என்ன இதுன்னு போய் பார்க்கணும். பார்க்கறதோட விட்டுற கூடாது. கேட்கணும், சண்டை போடணும். எப்படி நம்மளும் சண்டை போடுறது? சண்டை போடுறதுனா என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? இந்த விஷயத்தை கேட்டு கோவப்பட்டு என்கிட்ட பேசணும். நீங்க பொறுமையா பேசுறதா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கடையில உங்ககிட்ட பணம் வாங்க வந்தாரு. வேலை மாமா வந்து தடுத்துட்டாரு. அந்த ஆள் கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க நீங்களும். உங்க மச்சனை எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்க தங்கச்சியும் பேரு சேர்ந்துகிட்டு இந்த வீட்டு சொத்தை எல்லாத்தையும் கொள்ளடிக்கதான் நினைக்குதுங்க. தெரிய மாட்டேது உங்களுக்கு? எல்லா விஷயத்துக்கும் அத்தை தான் மொத்தமா ஏமாந்து போறாங்க. அதெல்லாம் ஆகவே ஆகாதுங்க. அதெல்லாம் வேற என்ன பண்றது? என்ன பண்றதுனா? மாமா என்ன மாமா சொல்லுங்க. அப்பா சொல்லுங்கப்பா. ஏத்தி அமிர்தா இப்பவே அஜய் வீட்டுக்கு போனோம். அஜய் போய் பார்க்கணும்னு நினைக்கிறா. எதுக்கு அவ போய் பார்க்கணும்? சொல்லிட்டேமா, கேட்க மாட்டேங்கிறா. அதனால இப்ப என்னடா பண்றது? நான் போய் படுக்கிறேன். எப்படியாவது பேத்தியை சமாதானப்படுத்தி தூங்க வையே. சரிப்பா. ஆமா, பையன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்னம்மா சொல்ற? புஷ்பா சொல்லாதடி. அப்பா என்ன திட்டுவாரு. நீ வாயை மூடுங்க. என்னதுமா? எல்லா விஷயமும் அத்தை நகை கொடுத்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்னம்மா சொல்ற? ஏய் பாண்டி, நான் மருமகளுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஏய் படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணான்ட்டு. கேட்டியா நீ? அதுக்கு இல்லப்பா, அவகிட்ட எல்லா விஷயத்தையும் நானும் சொல்லிடுவேன். வேணா என்னடா வேலை பண்ணிருக்க நீ? ஒன்னும் சொல்லல. யார் எதுவும் சொல்லல. நகையை வாங்கினது எனக்கு என்னமோ சொல்லி ஏமாத்தி வாங்கின மாதிரி தெரியுது. ஒரு தொழில் தொடங்குறதுக்காக வாங்கிருக்க மாட்டாரு. இது நம்மள போய் நேர்ல கேட்கணுமாமா? அமைதியால போயிட்டு இருக்க கூடாது. நீ மன்னிச்சிருங்கப்பா. அதே சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கண்ணா. நீ என்னமாமா பேசுறீங்க? எனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியாம விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? பாத்துட்டு சும்மா விடக்கூடாது. காசு வாங்கி நம்ம கிட்ட ஏமாத்திருக்கவரு மொத்தமா அத்தை நகையை கழட்டி கொடுத்தா நம்மளும் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. சொல்றதும் கரெக்ட் தானே. என்னதாம்மா பண்றது? என்ன பண்றதுன்னா நம்ம தான் நேர்ல போய் கேட்கணும். கேட்கறது அந்த பெரிய சண்டை தாமா வரும். வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிடுவா. நான் என் பொண்ணுக்கு கொடுத்தேன், என்னோட நகையை தானே கொடுத்தேன், நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்ட்டு அம்மா மேலதாம சண்டைக்கு வருவா. இந்த பிரச்சனையை ஆற விட்டுலாமா? எப்படி மாமா சும்மா இருக்கிறது? நான் எதுன்னு கேட்கணும் மாமா. மேற்கொண்டு அத்தையை தான் பாதிக்கும். அவர் காசு புடுங்கிறதுக்காக அத்தைக்குள்ள பிளான் பண்ணி வேற ஏதாவது கிரிமினல் மைண்ட்ல பணம் வாங்க நினைச்சாருன்னா அப்ப என்ன மாமா பண்ணுவீங்க? நீ சரி அமைதியா போலாம், சண்டை வேணாம்னு சொல்லுவீங்களா? என்னமா பண்றது? விஷயத்தை கேட்டு ஆரம்பத்துல ரொம்ப கோவமா தான் இருந்துச்சு. போக போக அவன் முடிவு எடுத்திருக்கேன். அங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கலதான். அந்த ஆளு உங்க அத்தையோட நகையெல்லாம் வாங்கியிருக்கான். இன்னமும் ஏமாந்தவளதான் இருப்பா. இன்னைக்கு அவன் ஏமாத்திரான்னு நினைச்சு உங்க அத்தைக்கும் புரியுதோ? அப்பதாமா நம்ம ஏதாவது பேச முடியும். ஏன்னா நம்மளும் வாய முடிட்டு அமைதியா தான் இருக்கணும். சொல்ற மாதிரி நம்ம பேசிதான் ஆகணும். வாய முடிட்டு அமைதியாலாம் போக கூடாது. டேய், இவன் வேறயா?